நான் தேட்டர் லேபில் ஒரு ஸ்டூடெண்ட்டு. எங்கள் தேட்டர் லேபில் வந்து 20வது வருஷம் ஆனிவர்சரியில் வந்து கனவுலின்னு ஒரு நாடகம் ஒன்று போடுறோம். அந்த நாடகத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இரண்யனா வேடம் கட்டியிருக்கேன். எல்லாருக்கும் படத்தில் நடிக்கின்றது ஆசை தான். பட் ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் கலை வந்து கூத்து தான். எனக்கு அந்த கூத்தில் ஒரு கேரக்டர் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டேன். ஏய் பாராவுக்கு உனக்கு இருக்கு ஒரு எங்களை சேர்த்து எங்களை வந்து வம்பிழுக்க சொல்றியா? போட டேய், இவன் கதற வேட்டி பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். போடா. அதனால கோத்து விட்டு நீ ஓடிலான்னு பாக்க நினைக்க மாட்டியா? ஏய் உன் கதற சுட்ட பத்தி நல்லா தெரியும். போயிரு. நல்லவனே போகாதீங்க. நீ போட. ஆளே போட. போகாதீங்க. யோ போறியா? போறியா? இங்க வா. இவனே இங்க இருக்கு. அவன் பேர் என்ன? லாஸ்ட். ஐயோ மாறன். ஏ சேகரே போகாதீங்க. நீ யார் சொல்றது கேளியா? பாரா பொண்ணுலாயா? இந்த மாதிரி துச்சமா யோ சேகரே நீ யார் சொல்றது கேளியா? போகாதீங்க. வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அம்மா மின்னிட்டு போடா. வழக்கமா வந்து பண்ணிட்டு போ. யோ போகாதீங்க. பாரா பொண்ணுலாயா? இந்த திண்ணை யாரும் காட்டலையா? கேட்கணும். இங்க வந்து கேளுங்க. ஐயா 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 அந்த தேவதையே அப்படி போங்க. அந்த பக்கத்துல பாத்துக்கீங்களா? அந்த சந்தில போங்க. டேய் அந்த சந்தில ரெண்டு போங்க போங்க. ஓடி ஓடி வந்து வச்சு ஓடி ஓடி போறீங்க. அது பண்ணக்கூடாது. அது வேண்டாம். நார்மல் ஸ்பீடில் வாங்க பண்ணுங்க. நார்மல் ஸ்பீடில் போங்க. ஓடி ஓடி போகிறது வந்து இப்போ நீ ஓடி ஓடி போனாலும் ப்ளூ லைட் போட்டிருக்கில்ல, ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ ஓடி போகணும்? சரிங்களா? சினிமாவில் தான் ரீடேக் இருக்குது, நாடகத்தில் இல்லை. ஆப்ஷனை வச்சுக்காதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. துணிஞ்சு தெளிவாக செயல்படுங்க. எவ்வளோ மேக்ஸ் எனர்ஜி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. எங்கேயுமே வந்து இதெல்லாம் உங்களை காப்பாற்றிக்கிறது உருவாக்கின பிளாட்ஃபார்ம் இது. வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. உங்களுக்காக உருவாக்கின பிளாட்ஃபார்ம் இது, எனக்காக இல்லை.
டிசிப்ளின் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு இடம் வந்து குரூப்பாக இருக்கும்போது ஒருத்தர் பேச ஆரம்பித்தா அடுத்தவன் பேச ஆரம்பிச்சிடுவான். அது பெரிய கன்ஃபியூஸ் ஆகும். அப்படின்னா அந்த மைக் ஆன்ல இருக்குது, ரொம்ப சென்சிவ் பண்ணி வச்சுருக்காங்க, பேசாமல் இருக்கணும். இப்போ நம்ம வாக் த்ரூ எக்ஸிட் என்ட்ரி வித் செட்டு லைட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெடியா? யாரோ எடுத்து போலாம். யாரோ 5 6 7 ஸ்டார்ட். யாரோ கற்பழிச்சு கொண்டுட்டாங்களே. இது மாட்டி பலத்தி கிராமத்தில திருவிழா நடக்கும்போது கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா இருக்கும். ஆனால் இவர் இருக்காரு என்ன யார் சங்கரமானியும் அவர் பொண்ணு நல்லா நிச்சயம் பண்ணிட்டாரு. அடுத்து ஆட்டு பூராத்தி மொத்தமாக நிறுத்திட்டு போயிட்டாங்க. எப்படின்னா நம்ம ஊருக்கு மட்டும் நடக்குது. தங்கச்சி என்னன்னே தெரியல. 3 நாள் ஆள் சரியில்லை, அழுதுகிட்டே இருக்கா. யாரை பார்த்தாலும் பயப்படுறா. என்னால் புரிஞ்சுக்க முடியல. எல்லாமே பார்த்துட்டு அந்த ஊர் மக்களையும் ராமரெட்டியும் சொந்தமான அந்த உடம்பை இன்னொருத்தர கொடுத்த சுருக்கியமாக யாரையும் விட மாட்டேனே. ராஜே அணைகட்டு பண்ண வேண்டியதில்லை. ஓகே, அப்புறம் வந்து அப்படி இங்கே எடுத்துக்கிட்டு நேரம் இதுக்குள்ள போதில்லம்மா. ஓகேம்மா. ஸோ அதுக்கு கொண்டு போயிடுங்க. வந்தாச்சு. நீங்கள் வந்து பதட்டப்படாமல் ஓடாமல் நீங்கள் ரெகுலராக நம்ம தேட்டரில் எப்படி ரிஹர்சல் பண்ணி பக்காவாக பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அவசரமே வேண்டாம், ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ஒரு தொந்தரவும் இல்லை. மைக்ஸு நல்லா ரீச் ஆகுது, நல்ல எமோஷன் பண்ணுங்கள். பட் அந்த டெம்போ கரெக்டாக இருக்கட்டும். ஷவுட்டிங் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, டெம்போ வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் நான் இருக்கும்போது ரிஹர்சல் பண்ணும்போது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எனக்காக பயந்துக்கிட்டு பண்ணலாம். பட் இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் ஜாப் முடிஞ்சு போச்சு. உங்களை கரெக்ட் பண்ணி நீங்கள் நல்லா வரதுக்காக என் வேலை முடிஞ்சு போச்சு. வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன மைண்டில் வச்சுக்கிட்டு இல்லை, நீங்கள் உங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து ஜாம் பண்ணிடணும், பக்காவாக பண்ணிடணும். புரியுதுங்களா? எனக்காக பண்ணும்போது நீங்கள் தயங்கலாம், பட் இப்போ நீங்கள் தயங்கக்கூடாது. இனிமேல் உங்கள் இடம், உங்களுக்கானது, முழு சுதந்திரமாக நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? அவ்வளோதான். எல்லாரும் வந்து கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு, உங்களை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு, உங்கள் எதிர்காலத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பக்காவாக பண்ணுங்க. ஓகே? காட் பிளெஸ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ ஆல்.
எரிஞ்சு போச்சு வாத்தியாரே. நம்ம கருணாமா 10 மணி தொடர்ந்து எவனா தலையில நட்டு வச்சுட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து வேணியம் ஒரு டேல் சொல்லுவாங்க. அதான் நான் சொல்லிடுவேன், இங்க இருந்தா தான் கதாபாத்திரம் உருவாக முடியும்னு சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறமும் அவங்க இன்னும் அக்செப்டபிள் இல்லை. என்னடா அப்படி சொல்றாரு, என்ன பண்றதுன்னு அக்செப்டபிள் இல்லாம தான் இருக்கீங்க. அந்த மறுபடியும் யாரும் காட்ட மாட்டீங்க, அது மாதிரி அமைதியா இருக்கீங்க. தென் அதுக்கான எக்ஸ்பிரஷன் சொல்லுவேன், தெருக்குத்துனா என்னங்கிற சொல்லுவேன். நான் வந்து கஷ்டப்பட்டு செத்துருவேன்னு சொல்ல வரல, அது சொல்லதுக்கு முன்னாடியே இங்க இருந்து எனக்கு உள்ள இதெல்லாம் பயங்கர எமோஷனா பண்ணிட்டான்டா. ஆமா, கண்ணு கலங்கிட்டு எனக்கு வாய் ஒளி என்ன டயலாக் மட்டும் சொல்லுங்க. டயலாக் மட்டும் சொல்லுங்க. அது என்னது, ஊர்ல இருக்கவங்களும் ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க, இருக்கிற நம்ம இந்த மண்ணை காப்பாத்தவா இல்ல நாங்களும் கூட்டத்தோட கூட்டமா விஷத்தை குடிச்சு ஐயா வாயிலிருந்து இந்த வார்த்தை வர என்ன சொல்றாரு? செத்து போயிடுறாங்க. செத்துறா நீங்க ஐயா சொன்னது காரணம். ஐயோ தலைவர் என்ன இப்படி பேசுறீங்க, நீங்களே நாங்களே என்னங்கறது. இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாருமே சேர்ந்து செத்துறோம்ன்றாரு. அவரே நினைச்சிருக்காரு தலைவர் மட்டும் தான் சாகுறான்னு நினைச்சாரு.